வணக்கம் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். மக்களே எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இந்த லைனை நான் சொல்லி, பட் இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு காரணத்தோடு தான் நான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அடுத்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து மைவி3 மக்கள் ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருப்பாங்க இல்லையா, லைக் இந்த அப்ளைனர்ஸு, கொஞ்சம் பெரிய அப்ளைனர்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து பார்க்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன, அது வதந்தியா இல்லை என்ன கதை அப்படின்னு தெரியல. இந்த ஜூம் மீட்டிங்கும் ஒன்று கொளுத்தி போட்டாங்க. ஸோ அதுமாதிரி இது கொளுத்தி போடப்பட்ட விஷயமா இல்லை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு எப்போயோ தீர்ந்துருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏன் இன்னும் தீராமல் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை. சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக இதை ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். இது ஒன்று, இதை ஃப்ராடு கம்பெனின்னு முத்திரை குத்தி தட்டி விட்ருக்கலாம். அப்படி இல்லையா, இது வந்து கரெக்டான கம்பெனின்னு சொல்லி தூக்கி விட்ருக்கலாம். திருப்பி தட்டியும் உள்ள தூக்கியும் விடாமைக்கு சும்மா அப்படியே இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க, கேட்டால் வந்துவார், அது மாதிரி வந்து மக்களை நிற்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் மக்களை தினந்தோறும் அவ்வளோ ஒரு சூசைடல் தாட்ஸ் நிறைய பேருக்கு, தினந்தோறும் பிரச்சனை, கடன் தொல்லை, அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸு, செத்துடலாம் போல இருக்குன்னு அவ்வளோ கமெண்ட்ஸு. வாழ்க்கையில் நிறைய இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இது ஒன்று மட்டும் இல்லை, இதையும் தாண்டி நிறைய இருக்குது. இந்த அமௌண்ட்டு வந்தாலும் நம்ம வந்து லைஃப்பை லீட் பண்ணி தான் ஆகணும், வரலனாலும் லீட் பண்ணி தான் ஆகணும், ஆனால் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு ஒன்று. நீ வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற, நீ வந்து க்ளோஸான கம்பெனியை வந்து நீ வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படின்லாம் சில தற்குறிங்க சொல்கிறீங்க. அதாவது சில தற்குறிகள் தான், ரொம்பவே சில தற்குறிகள். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, க்ளோஸான கம்பெனினா அது க்ளோஸ் ஆகிடுச்சின்னு ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்ல, அதை எடுத்து உன் யூடியூப் சேனலில் போட்டுட்டு அதோட லிங்க்கை வந்தீங்க எனக்கு காட்டு. அப்புறம் நான் உன் கேள்வி பதில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அஃபிஷியலாக இது க்ளோஸ்டுன்னு இன்னும் சொல்லப்படவில்லை, கோர்ட்லேயும் எதுவும் சொல்லலை. நாங்கள் கோர்ட்டு சொல்கிறதா நாங்கள் கேட்போம். சரியா தற்குறி? சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஏதோ பெரிய அப்ளைனர்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ அரசியல் தலைவரை வந்து பார்க்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு கிடச்ச நியூஸ் படி ஆல்ரெடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏதோ 2-3 கட்சிக்கெலாம் இவங்க வந்து 2 கட்சியாக என்னன்னு தெரில, ஏதோ சில தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி செலவுன்னு சொல்லி வாங்கிப்பாங்க மக்களே. அதாவது ஒரு 5 கோடி 6 கோடி வாங்கிப்பாங்க, கம்பெனியோட சைஸுக்கு ஏற்றுமே வாங்கிட்டு அதை பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட அரசியல் பிரச்சாரத்துக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்பெனி ஏதோ சில கட்சிகளுக்கு காசு கொடுத்துருக்கிறதா அரசியல் புரசலாக ஏதோ ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க. அதுவும் எந்தளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரில. சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சும்மா மாமூல்லாம் கொடுக்குறோம்ல, அது அப்படியே பெருசாக நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன டீ கடைக்காரன், தள்ளு வண்டி கடைக்காரனே போலீஸுக்கும் இவங்க காசு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, காசு கொடுத்துருக்க மாட்டாரா? ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லைன்னு சொல்கிறது எனக்கு வந்து நம்பவே மாட்டேன் நான். இது வந்து கண்டிப்பாக நம்ப மாட்டேன் நான் இந்த விஷயத்த. ஒரு சின்ன ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற பவரு, சரிங்களா, ஒரு மினிஸ்டருக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ஒரு சின்ன வார்டு மெம்பருக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? இப்போ கட்சியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு இவ்வளோ 1000 கோடி டர்ன் ஓவர் வர கம்பெனி, நான் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டே எனக்கு இல்லை அப்படின்னா நம்புகிற விஷயமா? ஏதோ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து நான் கட்சி பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு அது கரெக்டாக தெரியாது இல்லையா. அந்த கட்சிக்கு வந்து காசு வந்து கொடுத்ததாக வந்து ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் கண்டிப்பாக கொடுத்துருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? இப்போ இவங்க வேற ஒரு கட்சி சொல்கிறாங்க, இவங்களை போய் மீட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு போய் பொலிட்டிக்கல் சப்போர்ட் இது பண்ண? ஆளுங்கட்சியே வந்து நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லி ஏன் அவங்க உள்ளே போந்து இன்னும் எதுவுமே நம்மளோட அரசாங்கம் பண்ணாமல் இருக்குது? 60 லட்சம் பேர்னால் சும்மாவா? இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற அரசாங்கம் தான் அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து ஆட்சி அமைக்கும். சரி, ஏன்னா நம்மள்ட்ட அவ்வளோ பவர் இருக்குது. இந்த கம்பெனியை பற்றி விஷயம் தெரியாமல் வந்து எல்லாம் இருக்காங்க. இப்போ ஒரு 12-13 லட்சம் ஆக்டிவ் மெம்பர்ஸ். இப்போ இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ் கட்சி தீர்த்து வைக்கிது, இப்போ ஒய் கட்சி வந்து தீர்த்து வைக்கிதுன்னா, எந்த கட்சிக்கு மக்கள் வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க? அந்த 12 லட்சம் மக்கள். 12 லட்சம் மக்கள்னால் 12 லட்சம் மக்கள் இல்லை, அது ஒரு 20 லட்சம் பேர் ஆவாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ மைவி3 கம்பெனியை எந்த ஒரு கட்சி காப்பாற்றுதோ அடுத்த அரசியல் இதுலேயே வந்து மாற்றலாம். சரிங்களா? அதெல்லாம் தெரிஞ்சும் ஏன் வந்து எந்த பொலிட்டிக்கல் இதுவும் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய வந்து இது கூட தெரில அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன பிரச்சனையை தீர்த்து வைத்தனா தீர்த்து வைக்கும்போது வந்து அடுத்த வந்து கண்டிப்பாக அவங்க இடத்துல அந்த மக்கள் வருவாங்க. அப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்ச அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்கத்தை ஒன்று தானே ஒப்படைப்பாங்க. இவ்வளோ மக்கள் சேர்ந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க.
சீக்கிரமாக கம்பெனி இது பண்ணி ஏதோ அரசியல் கட்சியவே பார்க்க போகிறேன்றாங்க. ஒருத்தர் வந்து டிஎம்கேன்றாங்க, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி அப்படின்றாங்க. இது என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரில, சரிங்களா? இன்னொருத்தர் வந்து டிவி கேட்க போகிறாங்கன்றாங்க தளபதிக்கிட்ட போனால் கூட எனக்கு என்னமோ வந்து ஏதாவது நம்பிக்கை நல்லது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்ன கதைன்னு தெரியல. ஸோ கரெக்டான தகவல் வந்து எந்த கட்சின்றது நம்மளுக்கு தெரில. தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அந்த கட்சியில் போய் சரண்டர் ஆக போகிறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை ஏன் நம்ம ஆளுங்கட்சியே பண்ணக்கூடாது? ஏன் ஆளுங்கட்சி இன்னும் பண்ணல? இவ்வளோ பெரிய விஷயம் வந்து போலையா அப்படின்றதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே இதை கவர் பண்ண மாட்டுறாங்க. அது வந்து என்ன ரீசன் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். அவங்களாம் அந்த மாதிரி பெரிய விஷயத்தெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்த கவர் பண்ணுவாங்க. 3வது தெருவில் இருக்கும் ஐஸ்கிரீம் கடைக்காரர் 6வது தெருவில் வந்து ஐஸ்கிரீம் விற்றார் அப்படின்லாம் நியூஸ் போடுவானுங்க. இவனுங்க இந்த கதையெல்லாம் ஒன்றும் போட மாட்டானுங்க. இவனுங்க நம்ம மக்களுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்ட்டு, சரிங்களா? ஸோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து இவங்க எந்த கட்சிக்கு வேணால் போட்டு நமக்கு வந்து ஒரு நல்லது நடந்தால் போதும். ஸோ சீக்கிரத்தில் வந்து எம்டிக்கிட்டேருந்து ஒரு அப்டேட் வரும்ன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வருஷமே முடிய போகுது. சில பேர் இந்த வருஷத்துக்குள்ளே பே அவுட்டே வந்துடும்லாம் சொல்கிறாங்க. தயவுசெய்து வந்து இந்த மாதிரி போயெல்லாம் சொல்லாதீங்க. சத்தியமாக அந்த வருஷத்துக்குள்ளே பே அவுட் வராது. வருத்தமான விஷயந்தான். கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? எனக்கு தெரிந்த வர கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே வந்து இதை இன்டர்வியூன் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு புஷ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நம்ம மக்கள் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சா ஆட்சியவே நம்ம மாற்றலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்கமிங் எலெக்ஷன்ஸில் சீக்கிரத்துலேயே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கணும். எந்த பார்ட்டியை பார்க்க போகிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சீக்கிரத்துலேயே நம்மளுக்கு வந்து என்ன விஷயம் தெரியுதோ அதை நான் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். டாடா, டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே. சந்தோஷமாக இருங்க.